ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக. ஓம் ஸ்ரீ சரவண பவனே நமக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே, என்றும் ஆனந்தம் ஆரூர் கலாவின் ஷேடோஸ் இணையத்தின் மூலமாக ஒரு ஆன்மீக பயணத்தில் நாம் இணைவோம். இன்றைய சிந்தனையாக அறிவே தெய்வம், அதுவே அனைத்துமாகி உள்ளது என்ற தலைப்பிலே சிந்திக்கின்றோம். அறிவேதான் நான் என்று ஐயமின்றி தேர்ந்தால் அதுவே படர்க்கை நிலையில் அலை மனம் என்று அறிவோம் என்கின்றார் மகரிஷி. அதை அறிஞர்கள் எப்படி அதை பாடி கொடுத்திருக்கிறார் என்றால், அறிஞர்கள் யாரெல்லாம் அந்த அறிவை பாடி இருக்கின்றார்கள் என்ற கருத்திலே, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானா, அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவுதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆய்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவின் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினார் நினைவு கூர்வோம். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அவர்களை நாம் நினைவு கூர்வோம் என்று பாடியிருக்கின்றார். இப்போ 4 வேதங்களிலும் உள்ள தெய்வீக கருத்துக்களை பாமர மக்களும் புரிந்து கொள்ளுமாறு மகரிஷி அவர்கள் தொகுத்து அதை எளிமையான முறையிலே கொடுத்துள்ளார். இப்போ உபநிடதங்கள், இதிகாசங்கள் உள்ள அரிய பெரிய கருத்துக்களை உணர்த்துவதற்கு நம்மிடம் உள்ள தெய்வீக சக்தியை உணர்ந்து வந்து அதை உபநிடதம், புராணங்கள், இதிகாசங்கள் இருக்கக்கூடிய அனைத்தையும் நமக்கு உணர்த்தியும் கொடுத்திருக்கின்றார். இப்போ அகம் பிரம்மாம்சி, தத்துவம்சி, அயனாம்ச பிரம்மம், பிரஜான பிரம்மம் என்ற 4னையும் வேதம் விளக்கி உள்ளபடி உணர்ந்து முன்னோர்களும் பாமர மக்களும் அறிந்து கொள்ளும் வகையிலே அதை நாதாந்தம், வேதாந்தம், போதாந்தம், காலாந்தம், சித்தாந்தம் என்ற வகைப்படுத்தியும் கொடுத்திருக்கின்றார்கள். இப்போ நாதாந்தம் என்று சொல்லும் பொழுது நாதத்தின் மூலமாக இறையை நாம் அறிதல், இறையோடு இணைதல், உணரச் செய்தல், இறையை நாம் உணரச் செய்தல். இது மும்மூர்த்திகளுமே நமக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள். இப்போ கிருஷ்ணரை எடுத்துக்கொண்டோம் என்றால் புல்லாங்குழலை ஓதி நம் இறை ஞானத்தை பெறச் செய்திருக்கின்றார். சிவனை எடுத்து கொண்டோம் என்றால் அவர் உடுக்கை வம்பை என்ற நாதத்தின் மூலமாக இறையை நாம் உணரச் செய்தார். இப்போ போதாந்தம் என்று சொல்லும் பொழுது தான் பெற்ற அனுபவத்தை போதிப்பது என்பது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? போதனை செய்தார். அவர் பெற்ற அந்த இறையிடமிருந்து பெற்ற கருத்துக்கள் அனைத்தையும் மக்களுக்கு எடுத்து கூறினார், போதனையாக கூறினார். மக்களுக்கும் தன் சீடர்களுக்கும் போதித்தவர் இயேசுபிரான். காலாந்தம் என்று சொல்லும் பொழுது அது சிற்பக்கலை, ஓவியக்கலை, நாடகக்கலை என்று தான் கற்ற கலைகளை சொல்லிக் கொடுப்பது, அது காலாந்தம் என்று கூறப்பட்டது. இப்போ வேதாந்தம் என்று சொல்லும் பொழுது வேதம் என்றாலே அறிவு, அந்த அந்தமும் முடிவும் உள்ளது. அதாவது முதலும் முடிவுமாக இருப்பதை தானும் நெஞ்சுருக அனுபவித்து பறைசாற்றி 63 நாயன்மார்களும் பறைசாற்றி இருக்கின்றார்கள். 12 ஆழ்வார்களும், அதாவது சமய புலவர்களும் நமக்கு இறையோடு ஒன்றி இணைந்து அவர்களுடன் இணைந்து அறிவோடு சிற்றறிவோடு பேரறிவோடு இணைத்து அவர்கள் உணர்ந்ததை நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள்.
இப்போ சித்தாந்தம் என்று சொல்லும் பொழுது உயிரை உணர்ந்த ஞானிகள் தாங்கள் உணர்ந்ததை மகான்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் என்று கூறும் பட்சத்திலே தாங்கள் உணர்ந்ததை உலகுக்கு உணர்த்தினார்கள். அப்போ உணர்த்த தேவையாக இருந்தது வேதாந்தம். உணர்ந்தவர்களுக்கு உணர்த்திடவே சித்தாந்தம், அது உணர்த்தப்பட்டது. அப்போ வேதாந்தம் என்பது உயிரை அறியாமல் அறிவோடு லயப்பட்டு நிற்பது. சித்தாந்தம் என்பது உயிரை உணர்ந்து பெற்ற அதன் பின்னர் இறையோடு இணைதல், இறையோடு லயமாகுதல், அதுதான் சித்தாந்தம். மகரிஷி இறைஞானத்தின் மூலமாக எல்லா உயிர்களும் ஒன்றுதான் என்று உணரப்படுகிற அளவுக்கு நமக்கு கொடுத்திருக்கின்றார். இப்போ தத்துவம்சி என்று சொல்லும் பொழுது அதுவே தான் நாமாக இருக்கின்றோம் என்கின்றார். உதாரணத்துக்கு ஒரு வழுவழுப்பான தரையிலே நீரை தெளித்தோம் என்றால் அத்தனை நீர் குமிழிகளிலும் சூரியனை தெரிவது போல சூரியன் ஒன்றுதான். ஆனால் எல்லா நீர்க்குமிழிகளிலும் நாம் சூரியனை பார்க்க முடியும். அதே போன்று இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களிடத்தும் அறிவாக இறையே இருந்து கொண்டு அனைத்தையும் இயக்கிக் கொண்டு இருக்கின்றது. அப்போ எல்லா உயிர்களிடத்தும் இருப்பதும் இறைதான் என்று உணரும் பொழுது அங்கே நாம் அந்த எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நம் செயல்களை ஒழுங்குபடுத்தி வாழ்வோம் என்று கூறியும் இந்த அகம் பிரம்மாம்சி என்ற தத்துவத்தை நமக்கு மகரிஷி அழகாக எடுத்து உரைத்திருக்கின்றார். அறிவே தெய்வம், அதுவே அனைத்துமாகவும் உள்ளது என்று கூறி நாம் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.